லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. கோவில்பட்டியில் கடந்த 18ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன், சட்டசபை கதவுகளை மூடினால் முதல்வர் விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று மிரட்டல் விடுத்தார். இதுபற்றி தவிகவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் எம்எல்ஏவை போலீசார் கைது செய்தனர். கொலை மிரட்டல் விடுத்தல், அவதூறாக பேசுதல், பதட்டம் ஏற்படுத்தும் வகையில் பேசுதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது. எம்எல்ஏ மார்க்கண்டேயன் விசாரணைக்காக தூத்துக்குடி போலீஸ் எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். திமுக முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் தலைமையில் திமுகவினர் எஸ்பி அலுவலகம் முன்பு கூடினர். மார்க்கண்டேயனை சந்திக்க விட வேண்டும் என வலியுறுத்தி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். அப்போது இருதரப்பினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீஸ் அராஜகம், எம்எல்ஏவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. கைது பண்ணி கொண்டு வந்ததுல இருந்து அவர் கையில போனை கொடுக்கல, அவருடைய உதவியாளர் கூட பார்க்க விடல, வழக்கறிஞரை பார்க்க விடல. அவரோட ஒரு பேர் சொன்னார் போல, என் கூட இருக்கிறவன், அவரை மட்டும் தான் பார்க்க வச்சிருக்காங்க. ஆமா, அவருக்கு எதுவும் ஆயிரப்படாது. அது போலீஸ் அராஜகம். எங்கயோ மேல இருந்து உத்தரவு வரணும் போல, கரெக்டா தெரியுது. இவங்க எல்லாமே யாருமே முடிவெடுக்க முடியல. இங்க யாருமே சாதாரண ஒரு பேச்சுக்கு ஒரு நோட்டீஸும் கொடுக்காம விசாரிக்காம இன்னைக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம 6 மணிக்கு போய் இது கைது செய்திருக்காங்கன்னா இது என்ன நாடா இல்ல காடா? இது ரொம்ப நாள் ஓடாது. அதிகபட்சமானா 4 மாசம் இந்த ஆட்சி இருக்கும். அது வரையும் தான் இந்த காவல்துறை ஆட முடியும். என்ன இடுப்பு பிடிச்சி இழுக்கிறாருன்னா அந்த காவல்துறை அவர் தான் என்னைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க, உங்களை நான் தாவேக்காவில் சேர்த்து எல்லாம் செய்யறேன்னு சொன்னேன். டிஎஸ்பி தான் இப்ப என்ன இடுப்பை பிடிச்சி இழுத்தது. அவரை பகிரங்கமா நான் கவர்னர் விசாரணை வரும்போது பகிரங்கமாக சொல்லுவேன். ஏன்னா அந்த டிஎஸ்பி தான் இன்னைக்கு காவல்துறை கூட வழக்கு போடல. எம்எல்ஏ மேல பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு. இன்ன வரைக்கும் வழக்கு போடல, அவரை விசாரிக்கல, ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவங்களுக்கு ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னியா? தாவக்கான ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. திமுக உடனே அரசு அடக்குமுறை, எங்களை முதல்ல அரெஸ்ட் பண்றேன்றாங்க. இன்னைக்கு எங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காவல்துறை. போலீஸ் அராஜகம் ஒழிக.